இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உன்னதங்களின் ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் இவ்வாறு வாசிக்கிறோம். Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly realms, because we are united with Christ. நாம் கிறிஸ்துவுடனே ஐக்கியப்பட்டிருப்பதால் பரலோகத்திலுள்ள ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே மேன்மையான ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகும். ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேன்மையானதாகும். பிரசங்கிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் இந்த வசனத்தின் விளக்கத்தை இவ்வாறு கூறியுள்ளார். ஆண்டவர் நம்மில் சிருஷ்டிக்கும் புது இருதயம் நாம் அணியும் புது கோட்டை காட்டிலும் மிகவும் மேன்மையானது. நாம் இந்த உலகத்தில் ராஜ பரம்பரையின் வாரிசாக இருப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய வாரிசாக இருப்பது மிகவும் மேன்மையானது. இந்த உலகத்தில் மிகவும் ருசியுள்ள ஆகாரத்தை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை போஷிக்கின்ற வேத வசனங்கள் மிகவும் மேன்மையானது. இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிற நம்முடைய பங்குகளை காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் பங்காயிருப்பது மிகவும் மேன்மையானது என்று கூறினார். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அரிதான, மிகவும் விலை உயர்ந்த, மேன்மையான பரலோக ஆசீர்வாதங்கள். நாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாங்க முடியாது. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாகவே தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய சாயலில் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு இணைந்திருக்கும் வாழ்க்கைக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்து தேவனுடைய சாயலை இழந்திருந்தாலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி நாம் புது சிருஷ்டியாகும் போது தேவன் நமக்கு தருகின்ற சுத்த இருதயம், நல் மனசாட்சி, பரிசுத்த அலங்காரம், வேத வசனங்களின் வெளிச்சம், தேவ சமாதானம் போன்ற பல பல பரலோக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இவைகளெல்லாம் இந்த உலகத்தின் ஆஸ்திகளுக்கு ஈடாகாது. இந்த வசனங்களை நாம் இன்னும் தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலேயே எங்களுக்கு விலையேற பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்களின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.